அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கர்ணன் பத்தி பார்க்க போறோம். இது எதுலைன்னா NCERT சிலபஸ் கிளாஸ் 7th பால் மகாபாரத். இதுல 8th one कर्ण। पांडवों ने पहले कृपाचार्य से और बाद में द्रोणाचार्य से अस्त्र शस्त्र की शिक्षा पाई। பாண்டவர்கள் முதல்ல கிருபாச்சாரியர்கிட்டையும் அதுக்கப்புறமா துரோணாச்சாரியர்கிட்டையும் அஸ்திர சாஸ்திரங்களை படிப்பு மற்றும் ஆயுதங்கள் பயிற்சி இது எல்லாமே கத்துக்கிட்டாங்க। उनको जब विद्या में काफी निपुणता प्राप्त हो गई तो एक भारी समारोह किया गया जिसमें सब ने अपने अपने कौशल का प्रदर्शन किया। அவங்களோட எல்லா விதமான படிப்புகளும் முழுமையடைந்த பிறகு அவர்கள் அனைத்து கலைகளிலும் நிபுணத்துவம் பெற்ற பிறகு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதுல ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த திறனை வெளிப்படுத்தினார்கள்। மாபெரும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது। நிறைய மக்கள் கூட்டம், அரச குடும்பத்தினர் என எல்லாமே இருந்தாங்க। எல்லா பாண்டவர்கள் அனைவரும் அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினாங்க। தாங்க என்ன கத்துக்கிட்டோம், என்ன அவங்களோட அந்த திறமைகளை வெளிக்காண்பித்தார்கள்। सारे नगरवासी इस समारोह को देखने आए थे। நகரத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த விழாவை, இந்த திறமை வெளிப்படுத்தும் இந்த விழாவை காண வந்திருந்தார்கள்। तरह तरह के கேள்வியே விதவிதமான விளையாட்டுகள் நடந்தன। அவர் ஹரேக் ராஜகுமார் यही चाहता था, ஒவ்வொரு ராஜகுமாரனும் இதைதான் விரும்பினான்। என்னன்னா वही सबसे बढ़कर निकले, அவங்களோட திறமைதான் எல்லாரை விட பெருசா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அந்த திறமையை வெளிப்படுத்துறதுல ஆர்வத்தோடையும் தான் தான் முன்னணியில இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் ஒவ்வொரு ராஜகுமாரனும் இருந்தார்। तरह तरह के खेल हुए और हर एक राजकुमार यही चाहता था कि वही सबसे बढ़कर निकले। आपस में प्रतिस्पर्धा बड़े जोर की थी, परंतु तीर चलाने में पांडुपुत्र अर्जुन का कोई सानी न था। இந்த விதவிதமான இந்த விளையாட்டுகள்ல ஒவ்வொருத்தருக்கு இடையில காம்படிஷன்ஸ் நிறைய இருந்தது। ஆனாலும் அம்பு விடுறதுல அர்ஜுனனுக்கு நிகரா யாருமே கிடையாது। யாருமே அவனுக்கு இணையாக அம்பு விட முடியவே இல்லை। அதுல அர்ஜுனன் மிக திறமையானவனாக இருந்தான்। अर्जुन ने धनुष विद्या में, अर्जुनन அந்த தனுஷ் கலையில கமால் கா கேல் திக்காயா, ஒரு அற்புதமான விளையாட்டை நிகழ்த்தி காண்பித்தான்। ஏன்னா அவன் அதுல நல்ல நிபுணத்துவம் பெற்றிருந்தான் வில் விளையாட்டுல। उसकी अद्भुत चतुरता को देखकर सभी दर्शक और राजवंश के सभी उपस्थित लोग दंग रह गए। அவனுடைய இந்த அம்பு விடுவதில், தனுஷ் விளையாட்டில் அவனுக்கு இருந்த அந்த திறமையை பார்த்து அனைத்து மக்களும், பார்வையாளர்கள் மற்றும் ராஜவம்சத்தினர் மற்றும் அந்த குழுமி இருந்த எல்லா மக்களும் அவ்வளவு ஒரு அற்புதமா இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லி திகச்சு போயிட்டாங்க। அபி கேல் ஹோஹி ரஹா, விளையாட்டு இன்னமும் நடந்து கொண்டே இருந்தது। இத்தனையுமே ரங்க பூமி கே தார் பர், இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த வீர விளையாட்டு நடைபெறும் அந்த இடத்தினுடைய வாயிலில், அதாவது அந்த அரங்கத்தினுடைய வாயிலில் யார் வர்றது? கம் ठोकते हुए एक रोबीली और तेजस्वी युवक मस्तानी चाल से आकर अर्जुन के सामने खड़ा हो गया। அந்த அரங்கத்தினுடைய வாசல்ல
ஒரு அற்புதமான ஒரு இளைஞன், மிகவும் ஒளி பொருந்திய தேகத்தை உடைய முகத்தை உடைய ஒரு இளைஞன் அர்ஜுனனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது. ஏ யுவக் और कोई नहीं, இது வேற யாரும் இல்ல, அதிரதாரா போஷித்து குந்தி புத்திர கர்ணஹி தா. அதிரதனால் வளர்க்கப்பட்ட அவனுடைய வளர்ப்பு மகன், அதாவது குந்தியினுடைய மகன் கர்ணன் தான் அந்த இளைஞன். लेकिन उसके कुंती पुत्र होने की बात किसी को मालूम ना थी. ஆனா அவன் வந்து குந்தியோட புதல்வன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ரங்க பூமி மே ஆத்தே ஹி உஸ்மே அர்ஜுன் கோ லல்காரா. ரங்க பூமிக்கு வந்த உடனே, அதாவது அந்த அரங்கத்திற்கு வந்த உடனேயே அவன் வந்து அந்த இளைஞன், அதாவது கர்ணன் அர்ஜுனனுக்கு வந்து சவால் விடுறான், லல்காரா. என்னன்னா, அர்ஜுன் जो भी कर्तम तुमने यहाँ दिखाए हैं उनसे बढ़कर कौशल मैं दिखा सकता हूँ, क्या तुम इसके लिए तैयार हो. அதாவது நீ இப்ப இவ்வளவு நேரம் என்ன சாதனை நீ பண்ணி காமிச்சியோ அதை விட அதிகமா என்னால என்னுடைய திறமைய வந்து வெளிப்படுத்த முடியும். என்ன நீ வந்து பார்க்கறதுக்கு தயாரா அப்படின்னு கேட்கிறான். इस चुनौती को सुनकर दर्शक मंडली में बड़ी खलबली मच गई, पर ईर्ष्या की आग से जलने वाले दुर्योधन को बड़ी राहत मिली. இந்த சவாலை கேட்ட உடனே அரங்கத்துல பார்த்துக்கிட்டு இருந்த எல்லார்கிட்டையும் வந்து ஒரு பீதி, அதாவது ஒரு எதிர்பார்க்கல இல்லையா அவங்க இதெல்லாம், அவங்களுக்குள்ள ஒரு பீதி வெடித்தது. ஆனா பொறாமையோட நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருந்த துரியோதனனுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணமாக, அவனுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நெருப்பை அணைக்கிற விதமாக, அவனுடைய துக்கத்துக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இது அவனுக்கு தென்பட்டது. ஓ படா பிரசன்ன, அவனுக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சி. उसने टपाक से कर्ण का स्वागत किया और उसे छाती से लगाकर बोला. அவன் ரொம்ப வேகமா எந்திரிச்சு வந்து கர்ணனை கட்டி தழுவிக்கிட்டு சொன்னா, கஹோ கர்ண கைசே ஆயே, சொல்லு கர்ணா எப்படி வந்த, பத்தாவ் சொல்லு, ஹம் துமாரே லியே கியா கர் சக்தே ஹை, நாங்க உனக்கு என்ன செய்யணும், எங்ககிட்ட இருந்து என்ன உதவி எதிர்பார்க்கிற, நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். कर्ण ने बोला, राजन मैं अर्जुन से द्वंद्व युद्ध और आपसे मित्रता करना चाहता हूँ. அதுக்கு கர்ணன் சொல்றான், ராஜன் நான் அர்ஜுனனோட சண்டை போடணும், அடுத்தது உங்களோட நண்பனா இருக்கணும், இததான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றேன். கர்ண கி சுனௌதி கோ சுன்கர் அர்ஜுன் கோ படா தைஷ் ஆயா. கர்ணனுடைய அந்த சவாலை கேட்டு அர்ஜுனனும் வந்து தயாராயிட்டான், அவனுக்கும் அதுல வந்து ஆர்வம் வந்துருச்சு. वो बोला, அவன் சொன்னான், கர்ண சபா மே ஜோ பினா புலாயே ஆதே, நீ இந்த சபைக்கு கூப்பிடாமையே அழைக்கப்படாமலேயே வந்திருக்கிற. और जो बिना किसी के पूछे बोलने लगते हैं, யார்கிட்டையும் எதுவும் கேட்காம பேசவும் ஆரம்பிச்சிட்ட, வே நிந்தாக்கே யோகிய ஹோதே, இந்த செயல்கள் எல்லாம் வந்து விரும்பத்தக்கது அல்ல அப்படின்னு சொன்னான். ஏ சுன்கர் கர்ணனை கஹா, இதை கேட்டு கர்ணன் சொன்னான், அர்ஜுன் ये उत्सव केवल तुम्हारे लिए ही नहीं, இந்த விழாவானது உனக்காக மட்டும் கிடையாது, மனாயா तू तुम्हारे लिए ही नहीं मनाया जा रहा है, இந்த விழாவானது உனக்காக மட்டுமே நடத்தப்படல, सभी प्रजाजन इसमें भाग लेने का अधिकार रखते हैं, எல்லா மக்களும் இதுல பங்கெடுத்துக்கிறதுக்கு அதிகாரம் படைத்திருக்கிறார்கள், உரிமை கொண்டிருக்கிறார்கள். व्यर्थ डींगे मारने से फायदा क्या, வீணாக பெருமை கொள்வதனால என்ன பிரயோஜனம். சலோ ஹீரோன் சே பாத் கர்லே, போய் அம்பு இருக்குது இல்லையா, அதை ஹீரோன் சே பாத் கர்லே, அம்போட பேசிக்கிடலாம் அப்படின்னு சொன்னான். இனி வாயில பேசுறது நிறுத்து, இல்ல அம்ப எடுத்துக்கிட்டு வா, போட்டிக்கு தயாராக அப்படின்னு சொன்னாங்க. ஜப் கர்ணனே அர்ஜுன் கோ யோங் சுனௌதி தி தோ தர்ஷகோं ने तालियां बजाई. எப்ப கர்ணன் வந்து அர்ஜுனனை இந்த மாதிரி சவால் விட்டு கூப்பிட்டானோ உடனே பார்வையாளர்கள் மத்தியில இது பெரிய வந்து பாராட்டும் விதமாக பேசப்பட்டு கைத்தட்டி அவங்க எல்லாருமே ஆரவாரம் பண்றாங்க.
இங்கே தோ தல் பனேகே. அங்க 2 அணியா பிரிஞ்சுட்டாங்க. எப்படின்னாக்கா, ஏக் தல் அர்ஜுன் கோ, ஒரு அணி அர்ஜுனன் பக்கத்திலும், ஏக் தல் அர்ஜுன் கோ படாவா, ஏக் தல் அர்ஜுன் கோ படாவா தேனே லகா. ஒரு பகுதி மக்கள் வந்து அர்ஜுனனை வந்து ஊக்குவிக்கிற விதமா ஆஹ் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தூசரா கர்ணக்கோ, இன்னொரு பகுதி மக்கள் வந்து கர்ணனுக்கு ஆதரவாக ஆரவாரம் செய்யறாங்க. इसी प्रकार वहां इकट्ठी स्त्रियों के भी दो दल बन गए. இதே மாதிரிதான் அத அந்த விழாவை பார்த்துட்டு இருந்த அங்க குழுமி இருந்த பெண்மணிகள் அவங்களும் வந்து 2 அணியா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு பகுதி வந்து அர்ஜுனனுக்கு சார்பாகவும், இன்னொரு பகுதி வந்து இது ஆதரவாகவும், இன்னொரு பகுதி வந்து கர்ணனுக்கு ஆதரவாகவும் பிரிஞ்சு ஒரே ஆர்ப்பாட்டம். ஆனந்தத்துல வந்து சத்தம் போடுறாங்க. 2 பேரையும் அவங்கவுங்க தரப்பினர் வந்து உற்சாகப்படுத்துறாங்க. इसी प्रकार वहां इकट्ठी स्त्रियां के भी 2 दल बन गए. कुंती ने कर्ण को देखते ही पहचान लिया. कुंती कर्णனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா. और भय तथा लज्जा के मारे मूर्छित सी हो गई. பயத்தினாலையும் அவமானத்தினாலையும் அவ வந்து மூர்ச்சி அடைஞ்சு மயக்கமாயி விழுந்துடுறா. उसकी ये हालत देखकर அவளுடைய இந்த நிலைமையை பார்த்து விதுர் ने दासियों को बुलाकर उसे चेत करवाया. விதுரர் என்ன பண்றாரு, குந்தியோட அந்த நிலைமையை பார்த்துட்டு அங்க இருக்கிற தாசிகளை கூப்பிட்டு, அந்த வேலை செய்யும் பெண்மணிகளை கூப்பிட்டு அவ இது குந்திய வந்து கூட்டிட்டு போய் ஆசுவாசப்படுத்த சொன்னார். அவங்களை எல்லாம் வந்து சீக்கிரமா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அலர்ட் பண்றாரு. இசி பீச், இதுக்கிடையில கிருபாச்சாரியனே கர்ண சேகா, இதுக்கிடையில கிருபாச்சாரியர் என்ன பண்றாரு, எந்திரிச்சு கர்ணன் கிட்ட சொல்றாரு, அஜ்ஞாத் வீர், அதாவது யாருன்னே தெரியாத வீரனே, பாண்டுகா புத்திர, பாண்டவர் புதல்வன், அவர் பாண்டுவினுடைய புதல்வன், அவர் குருவன்ஷ்கா வீர், குரு வம்சத்தினுடைய வீரன், அர்ஜுன் துமாரே சாத் துவந்த யுத்த கர்ணே के लिए तैयार है. அர்ஜுனனாகிய, அதாவது பாண்டுவின் மகனும் குருவம்சத்தின் வாரிசுமான வீரன் அர்ஜுனன் உன்னோடு போர் புரியறதுக்கு தயாராக இருக்கிறான். கிந்து தும் பகலே அப்பனா பரிச்சயத்தோ, நீ முதல்ல உன்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணு, உன்னை பத்தி அறிமுகப்படுத்து. தும் கவுன் ஹோ, நீ யார், கிஸ்கே புத்திர ஹோ, யாருடைய புதல்வன், கிஸ் ராஜகுல் கோ தும் விபூஷித் கர்த்தே ஹோ, எந்த ராஜகுலத்தை சேர்ந்தவன், அதாவது எந்த ராஜகுலத்தை அலங்கரிக்க பிறந்தவன், நீ எந்த ராஜகுலம் அப்படின்னு அவர் வந்து கேட்கிறார். துவந்த யுத்த பராபர் வாலோம் மெஹி ஹோத்தாரே, இந்த துவந்த யுத்தமான இந்த சண்டையானது ஈக்குவலான, அதாவது சமமான இருவருக்கு இடையில தான் வந்து நடக்கக்கூடியது. அர்ஜுனன் அரச குலத்தை சேர்ந்தவன், அப்ப அவனுக்கு இணையான அரச குலத்தை சேர்ந்தவனோடு தான் அவன் வந்து மோதுவான். அதுக்கான போட்டி தான் இது. குல்கா பரிச்சய பாயே வகை ராஜ்குமார் கபி துவந்த கர்ணைக்கோ தயார் नहीं. உன்னுடைய குலத்தை பற்றின முழுமையான விவரங்கள் எதுவுமே தெரியாம உன்னை நீ வந்து முழுமையாக அறிமுகப்படுத்திக் கொள்ளாமல் ராஜகுமாரன் ஒரு பொழுதும் இந்த சண்டையில் கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. கிருபாச்சாரியக்கு ஏ பாத் சுங்கர் கர்ணதாசி, கிருபாச்சாரியனுடைய இந்த வார்த்தையை கேட்டு கர்ணன் தலை குனிந்து நின்றான். அவனுக்கு எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அவன் வந்து அரச குலத்தை சேர்ந்தவன் அல்ல அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். ஏன்னா அவன் வந்து அதிரதனுடைய மகனாக வளர்கிறான் இல்லையா, தேரோட்டிய அதிரதனுடைய மகனாக வளர்கிறான். அவன் தான் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதை அறியான், அவனுக்கு அது தெரியாது. கர்ணக்கோ இஸ் தரகு தேக்கர் துரியோதன் உட்கடா, கர்ணனுடைய இந்த நிலைமையை பார்த்து துரியோதன் எந்திரிச்சிட்டான். அவரு போலா சொன்னா, அகர் பராபரிக்கு பாத்துகை, அப்போ வந்து ஈக்குவல் தான், அதாவது சமமான நிலையை பத்தி தான் வந்து பேச்சு அப்படின்னா, तो मैं आज ही कर्ण को, நான் இன்னைக்கே கர்ணனை அங்க தேஷ்கா ராஜா பனாதா, நான் இன்னைக்கே கர்ணனை அங்க தேசத்தினுடைய அரசராக ஆக்குகிறேன். இத சொல்லி துரியோதன் ने तुरंत पितामह भीष्म एवं पिता धृतराष्ट्र से अनुमति लेकर, அவன் சொல்லிட்டு உடனே என்ன பண்றான் துரியோதனன், உடனே பிதாமக பீஷ்மரிடமும் தந்தை திருதராஷ்டிரரிடமும்
அனுமதி பெற்று வஹி ரங்கபூமி மே அதே அந்த அரங்கத்தில் ரங்கபூமி மேஹி ராஜ்யாபிஷேக் கி சாமகிரி மங்குவாய் ராஜ்யாபிஷேகத்திற்கு தேவையான அனைத்து அந்த முடிசூட்டுவதற்கு தேவையான பொருள்களையும் வரவழைக்கிறான். கர்ணகா ராஜ்யாபிஷேக் கர்க்கே கர்ணனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து உசே அங்கதேஷ்கா ராஜா கோஷித் கர்த்திய அது கர்ணனை அங்க தேசத்தினுடைய அரசனாக அறிவிக்கிறான். இத்தனையுமே இவ்வளவு நிகழ்வுல பூடா சாரதி அதிரன் அந்த வயதான அந்த சாரதி அதிரதன் ஜிஸ்னே கர்ணகோ பாலாத்தா யார் அந்த கர்ணனை வளர்த்தானோ அவன் லாட்டி டேக்தா ஹுவா அவர் பயக்கே மாறே காப்பிட்டா ஹுவா அவனோட அந்த கைத்தடி இருக்குது இல்லையா அத வந்து ஆட்டிக்கிட்டே அதோட பயத்துல நடுங்கிக்கிட்டே சபா மே பிரதேஷ் அந்த சபைக்குள்ள வந்து நுழையிறான். அந்த அரங்கத்துக்குள்ள வந்து வர்றான். உஸ்கோ தேக்தே ஹி தனுஷ் நீச்சே ரக்கர் அவனை பார்த்த உடனே கர்ணன் என்ன பண்றான், தனுஷை கீழே வச்சுட்டு ஊட்டு கடா ஹுவா அவர் பிதா மான்கர் அவரை பார்த்துதானே அவர் அவனுக்கு தந்தை இல்லையா, அப்படிதானே அவன் வந்து நினைச்சிட்டு இருக்கிறான். எந்திரிச்சு நின்னு தனுஷை கீழே வச்சுட்டு எந்திரிச்சு நின்னு அப்பாவா நினைக்கிற அந்த அதிரதனுக்கு படே ஆதர் கேசாத் மிகவும் மரியாதையோடு உஸ்கே ஆகே சிர் நவாய அவனுக்கு அதாவது அதிரதனுக்கு தலைவணங்கி நிற்கிறான். யாருனாக்கா கர்ணன். பூடே நேபி பேட்டா கருக்கர் உசை கலை நகாலியா அந்த வயதான அதிரதனும் மகனே அப்படின்னு கூப்பிட்டு அவனை வந்து கட்டி தழுவி கொள்கிறான். ஏ தேக்கர் இதை பார்த்து பீம் கூப் கஹா மார்க்கர் ஹன்ஸ் படம் இத பார்த்துட்டு பீமன் என்ன பண்றான், சத்தமா வந்து சிரிக்கிறான். கூபு கஹா மார்க்கர் ஹன்ஸ் படா அவர் போல. அதோட அவன் என்ன சொன்னான்னா, சாரதி கே பேட்டே சாரதியினுடைய மகனே தனுஷ் சோடுக்கர் தனுஷ போட்டுட்டு ஹாத்மே கையில சாபுக்குள்ளோ கையில சவுக்கு எடுத்துக்கோ, சவுக்கு வஹி துமே சோபா தேகா அதுதான் உனக்கு வந்து அழகை கொடுக்கும். तुम भला कब से अर्जुन के साथ द्वंद्व युद्ध करने के योग्य हो गए நீ எப்ப வந்து அர்ஜுனனுக்கு இணையாக போர் புரியறதுக்கு எப்ப நீ வந்து யோக்கியமானவன ஆன அப்படின்னு கேக்குறான். ஏ சப் தேக்க சபாமே கல்பலி மச்சி இதை கேட்டு சபையில வந்து ஒரு வித கூச்சல் குழப்பம் வந்து ஏற்படுகிறது. இது கல்பலி அப்படிங்கிறது வந்து கொந்தளிப்புன்னு கூட சொல்லலாம். இச்சமய சூரஜ் பி டூப் ரஹா தா கரெக்டா அதே நேரத்துல சூரியனும் வந்து அஸ்தமனம் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா சூரியன் அஸ்தமனமாக ஆரம்பிச்சிருச்சுனாக்கா போட்டி வந்து அதுக்கப்புறம் நடத்த மாட்டாங்க, போருமே அதுக்கப்புறம் நடக்காது. இஸ் காரன் சபா விசர்ஜித் ஹோகி இந்த மாதிரி வந்து சபை வந்து அதோட முடிஞ்சிருது, அதாவது அதோட முடிச்சுக்கிட வேண்டியதாயிடுச்சு. மசாலோங் அவர் தீபக்கோங் அதாவது தீப்பந்தங்கள் மற்றும் விளக்குகள் இருக்கு இல்லையா, அதனுடைய ரோஷினி மே வெளிச்சத்துல தர்ஷக் பிருந்த் अपनी पसंद के अनुसार अर्जुन कर्ण के द्योर्धन की जय बोलते जाते रहे. இப்ப போட்டியை வந்து இறுதி கட்டத்துக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை, ஏன்னா சூரியன் மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போதும் அந்த தீப்பந்தங்கள் மற்றும் விளக்குகளுடைய ஒரு வெளிச்சத்தில் அந்த பார்வையாளர்கள் தங்கள் சார்புல அவங்க அவங்க ஒரு பக்கம் வந்து அர்ஜுனனுக்கும் இன்னொரு பக்கம் வந்து கர்ணனுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட விருப்பப்பட்டவங்களுக்கு உரிய அந்த பேர்களை சொல்லி கோஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இஸ் கட்னா கே பகுத் சமய பாத் இந்த நிகழ்வு நடந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் एक बार इंद्र बूढ़े ब्राह्मण के वेश में अंग नरेश करने के पास आई. ஒரு தடவை இந்திரன் என்ன பண்றாருன்னா ஒரு ஏழையான ஒரு பிராமணரினுடைய வேஷத்தில் அங்க அரசன் கர்ணனை வந்து காண வர்றார். எதுக்குனாக்கா உஸ்கே ஜன்மஜாத் கவச் அவர் குண்டலோங் கி பிக்ஷா மாய் அவர் அங்க எதுக்காக வர்றார் அப்படின்னாக்கா கர்ணனினுடைய கவசத்தையும் குண்டலத்தையும் பெற்று செல்வதற்காக வர்றார்.
அந்த கவசமும் குண்டலமும் கர்ணனினுடைய உடலோடு ஒட்டி இருப்பது, அவனுடைய பாதுகாப்பிற்காக இருப்பது. அத வந்து பிச்சையா கேட்கறதுக்காக இந்திரன் ஒரு வறிய ஒரு ஏழை பிராமணனுடைய ரூபத்தில் வர்றார். இந்திரகோ டர்த்தா, அவனுக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா இந்திரனுக்கு कि भावी युद्ध में कर्ण की शक्ति से अर्जुन पर विपत्ति आ सकती. அதாவது நடைபெற இருக்கிற அந்த போர்ல கர்ணன் இருக்கான் இல்லையா, கர்ணன் வந்து அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் ஏற்கனவே வந்து நிறைய போட்டி. சோ இந்திரன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கா, நடக்கிற போர்ல எப்படியாவது அர்ஜுனன் வந்து விஜயன, அதாவது மன்னிக்கணும், கர்ணன் வந்து அர்ஜுனனை வந்து எப்படியாவது வீழ்த்திடுவானோ, அதனால வந்து அர்ஜுனனோட சக்தியெல்லாம் இழந்துருமோ, அவனுக்கு வந்து அவனுடைய வீரத்துக்கு வந்து ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல இந்திரன் என்ன பண்றாரு, கர்ணனுக்கு கவசமாக இருக்கிற அந்த உடலோடு ஒட்டி இருக்கிற அந்த கவசத்தையும் அவனுடைய காதில் உள்ள அந்த குண்டலத்தையும் பிச்சையாக பெற்று செல்ல வருகிறார். ஏன்னா யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு கர்ணன் எதையுமே அவங்க கேட்கறத இல்ல அப்படின்னு சொல்லாம கொடுக்கக்கூடியது. சோ இஸ் காரன் கர்ணைக்கு தாக்கத் கம் கர்ணைக்கு இச்சாசே. சோ இந்த மாதிரி அவங்கிட்ட கர்ணன் கிட்ட இருந்து அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா, அவனுடைய அந்த பவர் இருக்கு இல்லையா, அவனை காத்துக்கிற அந்த பவர் வந்து குறையும். அவன் வந்து ஒரு அளவுக்கு மேல அர்ஜுனனை வந்து வெற்றி கொள்ள முடியாது, அவனை வந்து எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிற எண்ணத்துல ஒன்னே உசை பிக்ஷா வாங்கி இந்திரன் என்ன பண்றாருன்னா, ஒரு ஏழை பிராமணன் ரூபத்துல வந்து கர்ணன் கிட்ட பிச்சையா கேட்கிறார் கவசத்தையும் குண்டலத்தையும். कर्ण को सूर्य देव ने पहले ही सचेत कर दिया था. கர்ணனுக்கு சூரிய தேவர் முதல்லயே இத பத்தி அவர் எந்திரிக்கும் போதே இத பத்தி வந்து அவனுக்கு சொல்லியிருந்தார். என்னன்னா உசே தோகா தேனே கேலியே, அதாவது கர்ணனை வந்து ஏமாத்துறதுக்காக, ஏமாத்தி அவன்கிட்ட இருக்கிற கவசத்தையும் குண்டலத்தையும் பெறுவதற்காக இந்திர ஐசி சால் சல்லைவாளகை, இது இந்திரன் இந்த மாதிரி உன்கிட்ட யாசகம் பெற வர்றான் அப்படிங்கறத சூரிய தேவன் வந்து கர்ணன் கிட்ட ஏற்கனவே காலையில அவங்க எழுந்திருக்கும் போதே வந்து சொல்லியிருக்காரு. பரந்து கர்ண இத்தனா தானிதா, ஆனா கர்ணன் வந்து அப்படிப்பட்ட ஒரு வல்லல் நன்கொடையாள. என்னன்னா ஓ கிசிக்கே குச் மாங்கினே பர், யாராவது ஏதாவது அவன்கிட்ட கேட்டு வந்தா ஓ மனாகர்ன் ஹி நகி சத்தாங்க, அத வந்து அவனால அவாய்ட் பண்ணவே முடியாது. அவங்க கேட்கறத வந்து அவன் கண்டிப்பா கொடுத்தே ஆவான், அதை வந்து அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட வல்லல், யார் வந்து என்ன கேட்கிறாங்களோ அதை கொடுக்கறதுதான் அவனுக்கு வழக்கம், இல்லைன்னு சொல்றது வழக்கம் இல்லை. அதனால இஸ் காரன் ஏ ஜான்தே ஏ பி, இந்த காரணத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிகாரி கே வேஷ்மே, ஒரு பிச்சை எடுப்பவனுடைய வடிவத்தில் இந்திர தோக்கா கர்றகி, இந்திரன் கர்ணனை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறார். கர்ணனே அப்படியே ஜன்ம ஜாத் கவச், கர்ணன் தன்னுடைய உடலோடு, நான் பிறக்கும் போது தன்னுடைய உடலோடு ஒட்டி பிறந்த கவசத்தையும் அவர் குண்டல் தன்னுடைய காதில் இருந்த குண்டலத்தையும் நிக்கால்கர் எடுத்து பிக்ஷா மே தேவி, அவ இந்திரனுக்கு தானமாக பிச்சையாக கொடுத்தான். இஸ் அத்புத் தான் வீர்தா கோ தேக்கர் இந்திர சக்கித் ரஹி, கர்ணனுடைய இந்த அற்புதமான இந்த கொடைத்தன்மையை பார்த்து இந்திரன் பிரமிச்சு போயிட்டான். இப்படி ஒருத்தன் இருக்க முடியுமான்னு. கர்ணைக்கு பிரசம்சா கர்த்தேவியே போலே, அவன் வந்து கர்ணனை புகழ்ந்து சொன்னான். என்னன்னா, கர்ண தும்சே மை பகுத் பிரசன்ன ஹூ, தும் ஜோ பி வர்தான் சாஹோ மாங்கோ. கர்ணா, உன்னால நான் இன்னைக்கு ரொம்பவும் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னுடைய இந்த செயல்னால. தும் ஜோ பி வர்தான் சாஹோ மாங்கோ, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு சொன்னார். கர்ணனே தேவராஜ் சே கஹா, கர்ணன் தேவராஜன் கிட்ட கேட்டார், அதாவது இந்திரன் கிட்ட கேட்டார். தேவர்களின் அரசன் தேவராஜ் இந்திரன். ஆப் பிரசன்ன ஹை, நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க.
तो शत्रुओं का संहार करने वाला अपना शक्ति नामक शस्त्र मुझे प्रदान कर. எனக்கு வந்து எதிரிகளை அழிக்கக்கூடிய, அதாவது எதிரிகளை சம்ஹாரம் செய்யக்கூடிய உங்களுடைய சக்தி அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுகிற அந்த சஸ்திரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கு. बड़ी प्रसन्नता के साथ மிகவும் மகிழ்ச்சியோடு अपना वो शस्त्र कर्ण को देते दिए. தன்னுடைய அந்த சஸ்திரத்தை, அந்த ஆயுதத்தை கர்ணனுக்கு கொடுத்து கொண்டே தேவராஜன் சொன்னான். தேவராஜனை கஹா, இந்திரன் சொன்னான், युद्ध में तुम जिस किसी को लक्ष्य करते, யுத்தம் செய்யும் போது நீ யாரை எந்த வகையில வந்து எந்த நோக்கத்தோடு யாரை நோக்கி इसका प्रयोग करोगे, இத வந்து நீ பிரயோகப்படுத்துறியோ, இந்த ஆயுதத்தை நீ பிரயோகப்படுத்துறியோ, ஓ அவசிய மாரா ஜாயகா, அவன் கண்டிப்பாக கொல்லப்படுவான். இந்த ஆயுதத்தினால் கண்டிப்பாக கொல்லப்படுவான். பரந்து ஆனால் एक ही बार तुम इसका प्रयोग कर सकोगे, ஒரு தடவை தான் இதை நீ பயன்படுத்த முடியும். तुम्हारे शत्रु को मारने के बाद, உன்னுடைய எதிரியை அழித்த பிறகு ये मेरे पास वापस आ जाएगा, இது என்னிடம் தானாகவே திரும்பி வந்துடும். इतना कहकर इंद्र चलेगी. இத சொல்லிட்டு இந்திரன் வந்து போயிட்டார். இது ஒரு நிகழ்வு. அடுத்தது, एक बार कर्ण को परशुराम जी से ब्रह्मास्त्र सीखने की इच्छा. ஒரு தடவை கர்ணனுக்கு பரசுராமரிடம் பிரம்மாஸ்திரம் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை. इसलिए वो ब्राह्मण के वेश में, அதனால அவர் ஒரு பிராமணரின் ரூபத்தில் பரசுராம் जी के पास गया, பரசுராமரிடம் போனார். और प्रार्थना की, प्रार्थனை செய்தார். என்னன்னா कि उसे शिष्य स्वीकार करने की कृपा करें. அவர், அதாவது கர்ணனை பரசுராமர் சிஷ்யராக ஏற்றுக்கிடணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்றாரு. பரசுராம் ஜீனே உசே பிராமன் சமஜ்கர், பரசுராமரும் அவனை ஒரு பிராமணனா நினைச்சு அந்தனா நினைச்சு சிஷ்ய பணம் இல்லையா, சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார். इस प्रकार चल से கர்ணனே பிரம்மாஸ்திர சலானா சீக்கிய. இந்த மாதிரி ஒரு கபடமான செயல் புரிந்து கர்ணன் பிரம்மாஸ்திரம் எப்படி செலுத்துவது அப்படிங்கிற அந்த கல்வியை வந்து கத்துக்கிட்டான் பரசுராமர் கிட்ட இருந்து. एक दिन परशुराम कर्ण की जांग पर सिर रखकर सो रहे थे. ஒரு நாள் பரசுராமர் கர்ணனுடைய தொடையில் தலை வைத்து படுத்து தூங்கி கொண்டிருந்தார். இத்தனையுமே एक काला बौरा, இவ்வளவு இந்த மாதிரி இப்ப தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு வண்டானது கர்ணகி ஜாங்குக்கே நீச்சே, கர்ணனுடைய தொடை பகுதியில் இருக்குது இல்லையா, அதுல கீழ் பக்கமா குஸ்தே, உள்ளுக்குள்ள வந்து தொலைச்சு உள்ள நுழையுது. அவர் காட்டினே லகா, அவனோட தொடைய வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கீடே கே காட்டினே சே, அந்த வண்டு, அந்த பூச்சியானது கடிக்கிறதுனால கர்ணகோ பகுத்து பீடாகி, கர்ணனுக்கு வந்து ஒரு மிக கடுமையா வந்து காயமாயிடுச்சு. பர் கர்ணனே இஸ் கயசே कि कहीं गुरुदेव की नींद न खुल जाए. கர்ணன் வந்து பயப்படுறான். என்னன்னாக்கா, நம்ம அசைஞ்சிட்டோம்னா குருநாதருடைய தூக்கம் வந்து கெட்டு போயிருமோ அப்படிங்கிற பயத்துல ஜாங்குக்கோ ஜராபி ஹிலாயா ஜுலாயா நகி, ஹிலாயா டுலாயா நகி. அந்த பயத்துல என்ன பண்றான், தன்னுடைய தொடைய கொஞ்சம் கூட அசைக்காம, லேசா கூட அதிர விடாம அவன் என்ன பண்றான், ரொம்ப கேர்ஃபுல்லா அப்படியே அசையாம இருக்கிறான். जब खून से परशुराम की देह भीगने लगी तो उनकी नींद. ஆனா அவனுடைய தொடையிலிருந்து பெருக்கெடுக்கிற அந்த ரத்தமானது தரையில் ஓடி பரசுராமனுடைய உடல்ல போய் படுத்து. ஏன்னா அவர் தான் தொடையில தானே தலை வச்சு படுத்திருக்கிறாரு, கர்ணனுடைய தொடையில, அதாவது கர்ணனுடைய மடியில தொலை வச்சு படுத்திருக்கிறாரு. அப்ப அந்த ரத்தம் வந்து பெருக்கெடுத்து ஓடுது, அது போய் பரசுராமர் மேல படுது. பட்ட உடனே அவர் தூக்கம் முடிச்சிடுறாரு. उन्होंने देखा कि कर्ण की जांग से खून बह रहा है. அவர் பார்க்கிறாரு கர்ணனினுடைய தொடையில ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. ये देखकर परशुराम बोले, இதை பார்த்துட்டு பரசுராம் போலே சொன்னாரு, கேட்டாரு, बेटा सच बताओ तुम कौन, மகனே உண்மையை சொல்லி நீ யார் அப்படின்னு கேட்டாரு. तब कर्ण असली बात न छिपा सका. அப்ப கர்ணனால உண்மையை வந்து மறைக்க முடியல, உண்மையான விஷயத்த மறைக்க முடியல. உஸ்னே ஸ்வீகார் கர்லியா, அவன் வந்து ஒத்துக்கிட்டான். கி ஓ பிராமன் நகி, அவன் வந்து பிராமணன் இல்லை அப்படிங்கறத ஒத்துக்கிட்டான். பல்கி சூட் புத்திர ஹை,
அவன் வந்து தான் ஒரு பிராமணன் இல்ல, ராஜகுலத்தை சேர்ந்தவன் இல்ல அப்படிங்கறது அவனுடைய எண்ணம். சோ அவன் வந்து பிராமணன் நினைச்சுதான் அவன் கத்து கொடுக்குறாரு. அவன் பிராமணன் இல்ல அப்படிங்கறதையும் சொல்லிட்டான். ஆனா முனிவருக்கு வந்து பரசுராமருக்கு வந்து கோவம் வந்துச்சு. ஏ ஜான்கர் பரசுராம்கோ படா குரோதாயா, அவருக்கு மிகவும் கடுமையான கோபம் வந்தது. அத்தகு முனி உசி கடி, அந்த நிமிஷமே அவர் என்ன பண்ணிட்டாரு, கர்ணக்கோ ஷாப் தேவியே, கர்ணனுக்கு சாபம் கொடுத்துட்டே அவர் என்ன சொல்றாருன்னா, चूंकि तुमने अपने गुरु को ही धोखा दिया है, நீ வந்து உன்னுடைய குருவுக்கே வந்து துரோகம் பண்ணி அந்த பாவத்தை நீ பண்ணியிருக்கிற, உன் குருவையே நீ ஏமாத்தி இருக்கிற. इसलिए जो विद्या तुमने मुझसे सीखी है, அதனால நீ எந்த ஒரு படிப்பு என்கிட்ட கத்துக்கிட்டியோ, वो अंत समय में, அது கடைசி நேரத்துல तुम्हारे किसी काम न आएगी, உனக்கு வந்து அது உதவி செய்யாது. நீ எந்த கலையை என்கிட்ட கத்துக்கிட்டியோ அது உனக்கு தேவைப்படும் போது உனக்கு பழிக்காது, உதவி செய்யாதுன்னு சொல்லிட்டேன். அதோட ஏன் பக்தி பர் தும் உசே பூல் ஜாவோகி, உனக்கு எப்ப இந்த கலை வந்து தேவையோ அப்போ உனக்கு அந்த கலையானது மறந்து போயிடும். கடைசி நேரத்துல கூட உனக்கு வந்து அது ஞாபகத்துக்கு வராது. और रण क्षेत्र में तुम्हारे रथ का पहिया पृथ्वी में धंस जाएगा. அது மட்டும் கிடையாது, रण क्षेत्र में, அதாவது போர்க்களத்துல துமாரே ரத்கா பகியா, உன்னுடைய அந்த ரதத்தினுடைய சக்கரமானது பிருத்திவியுமே பூமியில தன்ஸ் ஜாயகா, மூழ்கி போயிடும், பூமிக்குள்ள பதிஞ்சிடும் அப்படின்னு சாபம் கொடுத்தார். பரசுராம் ஜிகா ஏ ஷாப் ஜூட்டா நகுவா, அவருடைய அந்த சாபமானது பொய்க்கவில்லை, உண்மையாயிருச்சு. எப்படின்னா ஜீவன் பர் கர்ணகோ உன்கி சிகாயி ஹுய் பிரம்மாஸ்திர வித்யா யாதரை, வாழ்நாள் முழுவதும் கர்ணனுக்கு பரசுராமரிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த பிரம்மாஸ்திர கலையை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடிந்தது. அவனுக்கு வந்து ஞாபகம் இருந்தது வாழ்நாள் முழுவதும். ஆனால் குருட்சேத்திரக்கே மைதான்மே, அந்த மகாபாரத போர் நடந்தது இல்லையா, அங்க அர்ஜுன் சே யுத்த கர்த்தே சமய, அர்ஜுனனோடு யுத்தம் செய்யும் போது, போர் புரியும் போது கர்ணனுக்கு वो याद न रही, அவனுக்கு அது வந்து ஞாபகத்துக்கு வரவே இல்லை. துரியோதன் கே கனிஷ்ட மித்ர கர்ணனே அந்த சமயத்தக், துரியோதனனுடைய மிகச்சிறந்த நண்பனாகிய கர்ணன் கடைசி நிமிடம் வரை கௌரவம் கா சாத் ந சோடா, கௌரவர்களை விட்டு அவன் வந்து விலகவே இல்லை. கௌரவர்கள் அதாவது துரியோதனன் மற்றும் அவனுடைய சகோதரர்களிடமிருந்து விலகி பாண்டவர்களிடமும் மற்றவர்களிடமும் அவன் போகவே இல்லை. துரியோதனின் தரப்பிலேயே அவன் இருந்தான். कुरुक्षेत्र के युद्ध में, कुरुक्षेत्र युद्धத்தில் भीष्म तथा आचार्य द्रोण के आहत हो जाने के बाद, பீஷ்மர் மற்றும் ஆச்சாரியர் துரோணர் இருவரின் வந்து செயலிழந்து போன பிறகு, காயம்பட்டு போன பிறகு, துரியோதனே கர்ணகோஹி, துரியோதனன் கர்ணனைத்தான் கௌரவ சேனாக்கா சேனாபதி பனாயா, கௌரவர்களினுடைய சேனையின், அதாவது கௌரவர்களினுடைய போர் சேனையினுடைய சேனாபதி பனாயா, சேனாதிபதியாக அவனை வந்து கொண்டுட்டு வந்தான். பீஷ்மர் இருக்கிறவரை கர்ணனை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதாவது அது கர்ணனுடைய நலத்துக்காக தான் பீஷ்மர் சொல்லியிருப்பாரு. அது புரிஞ்சுக்கிடாம கர்ணன் வந்து கோபப்படுவான். ஆனா எப்போ வந்து, ஏன்னா அதுக்கப்புறம் கர்ணன் வந்து முதல்ல வந்துட்டான்னா அவனுக்கு அப்புறம் வந்து வேற ஆள் கிடையாது அந்த அளவுக்கு வந்து திறமையானவனா. அதனால முதல்ல வந்து பீஷ்மர் தான் வந்து இருப்பாரு, அப்புறம் ஆச்சாரியர் இருப்பாரு, துரோணர் பீஷ்மருக்கு அப்புறம் தான் வந்து கர்ணனை வந்து உள்ள கொண்டு வருவாங்க. யாருன்னா கௌரவர்கள். ஏன்னா அது முதல்லயே வந்து சொல்லிடுவாரு பீஷ்மர். சோ கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடைபெற யுத்தத்துல கர்ணன் கௌரவர்களோட தான் கடைசி வரை இருந்தான். அப்படி ஒரு மிகச்சிறந்த நண்பன் யாருனாக்கா கர்ணன். யாருக்குன்னா துரியோதனனுக்கு. कर्ण ने 2 दिन तक अद्भुत कुशलता के साथ युद्ध
உத்கதா சஞ்சாலன் கியா. கிட்டத்தட்ட வந்து 2 நாட்கள் கர்ணன் தன்னுடைய முழு திறமைகளையும் காட்டி மிக மிக அற்புதமாக போர்க்களத்தில் இயங்கினார். आखिर जब शापवश उसके रथ का पहिया जमीन में धंस गया और उस धनुष बाण रखकर जमीन में धंसा हुआ पहिया निकालने का प्रयत्न करने लगा. आखिर கடைசில ஜப் ஷாப்வஷ் உஸ்கே ரத் கா பஹியா, அந்த பரசுராமர் அவருடைய சாபத்தின் விளைவாக அவனுடைய ரதத்தினுடைய சக்கரமானது தரையில போய் மண்ணுல போய் பதிஞ்சிருது. ஓ தனுஷ் பான் ரக்குக, தனுஷையும் பானத்தையும் வச்சுட்டு வில் அம்ப வந்து வச்சுட்டு ஜமீன் மே தசா ஹுவா பஹியா நிகால்னே கா பிரயத்தன கர்னே லகா. கர்ணன் என்ன பண்றான், அந்த பூமியில பதிஞ்ச தன்னுடைய ரதத்தினுடைய அந்த சக்கரத்தை வந்து வெளியில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். தபி அர்ஜுன் நே உஸ் மகாரதி பர் பிரஹார் கியா. அப்ப வந்து அர்ஜுன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த மாபெரும் வீரன் ஓ மகாரதி கர்ணன் இருக்கான் இல்லையா, அவன் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். அவன் வந்து வில்லு அம்பு விட ஆரம்பிச்சான். மாதா குந்தி ने जब ये सुना तो उसके दुख का पार न रहा. இதை கேள்விப்பட்ட குந்தியினுடைய துக்கத்திற்கு எல்லையே இல்லாத அளவுக்கு அவன் வந்து அப்படி ஒரு வேதனை. அதாவது இந்த மாதிரிதான் வந்து கர்ணனுடைய கதை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும். கர்ணன் அர்ஜுனனுடைய வில்லினால் வந்து வீழ்த்தப்பட்டு இறந்து போயிடுவான். அர்ஜுனன் வந்து தன்னுடைய சகோதரன் கர்ணன் அப்படின்னு தெரியாமலேயே அவனை வந்து போர் புரிந்து அவனை கிருஷ்ணனுடைய உபதேசத்தை கேட்டு அவனோடு வந்து அம்பு விட்டு அவன் மேல் அவனை வந்து வீழ்த்திடுவான் அர்ஜுனன். ஸோ இதுதான் வந்து கர்ணனுடைய கதை. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ கேட்க அடுத்த லெசன் பார்க்கலாம். தன்யவாதம்.